ஏண்டி கமலா, இத வந்துட்டேங்க. சாப்பாட்டுல பல்லி கிள்ளி விழுந்துச்சா என்ன? ஐயோ, என்ன சொல்றீங்க? இல்ல, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, அதான் கேட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க. பசங்களா, எலும்பு கடிச்சா ஒரு பிசுறு கூட மிஞ்ச கூடாது. அப்படி சாப்பிட்டுதான் இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கேன். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வரேன். மச்சான், வணக்கம் மச்சான். அடடா, வாங்க மச்சான். வா மாமா. சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. என்ன மச்சான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தான் மச்சான். நல்ல விஷயம், சாப்பிட்டு பேசலாம், உட்காருங்க. சரிங்க மச்சான். அம்மா, மாமா வந்திருக்காரு, வந்து சாப்பாடு வைங்க. வாப்பா தம்பி. அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும் போது கஷ்டமா இருந்தது இல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்டை தவிர ஒரு எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வயிறம் பாஞ்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா? அட சும்மா இருங்க மாப்ள. அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம். இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாறி போச்சு மாப்ள. அப்படிலாம் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான். நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க, ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான். நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா, போடு. இல்லன்னா உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு, ஐயா கண்ணுக்குட்டி அவுத்துட்டு உள்ளதுல வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒன்னையும் காணாம, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. இந்தாங்க மச்சான், உட்கார்றது தானே? பரவாயில்லைங்க மச்சான். அட பரவாயில்ல, உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இவளுக்கு தம்பினால காதல நடந்துச்சு இல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. உட்காருங்க. சரிங்க மச்சான். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்? இல்ல நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க? மச்சான், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ராசக்க, அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம உறவுல எங்கயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சான் எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா, உன் வீட்லயே சிங்க மாதிரி மாப்பிளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதான் வெக்கங்கட்ட சிரிப்பா பாரு. முதல்ல போய் மோத்த கழிட்டு வாடி. ஏயா, உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா, ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல மாமா. நானும் என் தம்பியும் எவ்வளவு படிச்சிருக்கோம்னு தெரியும்ல. நாங்க விவசாயம் பார்க்கல. எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும். நானே வந்து சொல்றேன், போய் பொழப்ப பாரியா. கணக்கு ஐயா, நாளைக்கு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன். வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணும்னாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். இதோ இப்ப பாத்துறியா? மன்னிச்சிருங்க மச்சான். இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல தான் வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடங்கிறது நிலபலத்திலயும் பணபலத்திலயும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலயும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான். நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும்யா, அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கு எங்கடி புத்தி போச்சு? வெளிநாட்டு மாப்பிள்ள ஒண்ணு சொகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி, இல்ல பிறந்த வீட்டு பசங்க செத்து போச்சா? மச்சான், என்னாச்சுப்பா? என்னாச்சு மச்சான்? அம்மா சீக்கிரம் வா. மச்சான், என்னாச்சுப்பா? டேய் டாக்டர் கூப்பிடுடா. ஏய், என்ன சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லுங்க. டேய் எவடா வராங்க? யாராங்க? அம்மா, மாமாவுக்கு நெஞ்சு வலியாமா? சீக்கிரம் மாமா எல்லாரும் கிளம்பலாம். மாமா, நம்ம ஊர் ஆளுங்க வந்து வெளியில இருங்க. அடியா ஈஸ்வரி, பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? ஐயோ சீக்கிரம் வாடி. சொல்றேன் செல்லம்மாவோட மாமாவுக்கு நெஞ்சு வலியா? சீக்கிரம் வா. ஐயோ என்னடா சொல்ற? ஏய் என்னடா ஓடி வர? டேய் நம்ம தங்கராஜ் மாமாவுக்கு நெஞ்சு வலியாண்டா. அக்கா சீக்கிரம் வாங்க.
பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா ஐயோ கிளம்பு என்ன கதி நல்லா தானே இருந்தாரு போ, சீக்கிரம் போ. என்னாச்சு டாக்டர் பயமா இருக்கு டாக்டர். ஏதோ ஆத்திரத்துல சத்தம் போட்டு அதனால வந்த நெஞ்சு வலி தான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்து வா. பாருங்க மச்சான். அப்பா இப்ப எப்படி பாரு. ஐயோ என்னாச்சு மானதிக்கு பாவடி மேல ரொம்ப படபடாய் போச்சு எனக்கு கை ஒண்ணு கால் ஒண்ணு அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சான், எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ அப்பா இருக்கிறதுலயே பெரிய கனவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி போட்டு போச்சு, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். புகழேந்தி அம்மா. நம்ம குருக்கள்கிட்ட சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. கஜானனம் பூத்த கணா கணா கணாதி சேவிதம் கவித சம்போ பலசார பச்சிதம். யோ குருக்கள், என்னைய அபசகன மாட்டோம். மன்னிச்சுக்கோங்க, தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லை. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித சம்பு பலசார பக்ஷதம் உமாஷித சோகா விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சந்தியா இங்க வாமா. நீ வரலைன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மனசுல தேனை வார்த்தை. பரவாயில்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரியவா என்ன கோச்சுக்கப்படாது. பரவாயில்ல விடுங்க குருக்கள், உங்க பொண்ணு நல்ல மந்திரம் சொன்னா என் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும். வாங்க மச்சான் போலாம். பாத்துப்பா. சந்தியா யாரு? அப்பா கோயிலுக்கு போயிருக்கா. செத்தருங்க, கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்களை நிக்க வச்சு நான் பாடி போக பார்த்தனே. ஒரு நிமிஷம் இருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் சந்தியா பாத்து. என்ன வலிக்குதா? இல்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன சந்தியா யோசிக்கிற? உள்ள உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் தான் இருக்கு, வாங்கிக்க. என்னடா இது, நீங்க போய் என்ன தேடி வந்திருக்கீங்களே, கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் தானே யோசிக்கிறேன். பரவாயில்ல, பரிசும் பாராட்டும் நம்மளை தேடி வரதுதான் பெருமை. வாங்கிக்க. நேத்து நீ பாடினதை கேட்டு அம்மா அசந்தே போயிட்டாங்க. சரஸ்வதியை நேர்ல வந்து வாழ்த்தின மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நேத்து வந்திருந்த உங்க கண்ணெல்லாம் உன் மேலதான். அநேகமா உனக்கு திருஷ்டி பட்டு போயிருக்குன்னு கூட அம்மா சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரு. வாங்கிக்க. வரேன். சரி.
வந்துட்டேன். சரி சரி நான் போறேன், நீ போ. சரிக்கா. வா சந்தியா. அம்மா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, அதுக்கு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர? கொஞ்சம் மெதுவா தான் வருது. இல்லம்மா, நீங்க கூப்பிட்டதும் அந்த சந்தோஷத்துல என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பாட்டை கேட்டு உங்க மனசு இத்தனை சந்தோஷப்பட்டிருக்கேன். உங்க பாராட்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றா பாரு. கவிதா. என்னம்மா? சந்தியா வந்திருக்காமா, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த இத வாங்கிக்கம்மா. இது எதுக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? நேத்திக்கே உனக்கு குடுக்கலான்னு நினைச்சேன். வந்தவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தல, அதான் இப்ப கூப்பிட்டு அனுப்புனேன். வாங்கிக்க. அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சந்தோஷத்துல மெய் மறந்துட்டியா? இல்லம்மா, அது வந்து என்ன அது வந்து இது வந்து பெரியவங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்கணும், அதுதான் மரியாதை. வாங்கிக்கம்மா. சந்தியா, நீ இவ்வளவு அழகா பாடுறியே, கவிதாவுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் பாட்டு கத்து கொடுமா. சரிம்மா. சந்தியா, புதுசா இருக்கட்டுமேன்னு நினைச்சு அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுக்காம கட்டிக்கோ. என் மனசுல உங்களை பத்தி உயர்வா நினைச்சுட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டே. இந்த ஊரே உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதை. நன்னா பாருங்க, இந்த ட்ரெஸ் தான் உங்க அம்மா நேக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணிது. சொல்லியிருந்தா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே தான் மறைச்சிட்டேன். உங்க அம்மா ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ வயசுல பெரியவா. நீங்க கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இனிமே இப்படி நடந்துக்காது. மத்தவளுக்கு தெரிஞ்சா என்னதான் தப்பா நினைப்பா. இது கூட தெரியாம இருக்கே. ஐயோ,
புத்தி சொன்ன விதம் பிடித்திருக்கிறது. அதற்காகவே தப்பு பண்ண தோன்றுகிறது. வந்துட்டேப்பா. வாசல்ல கோலம் போட்டு இருக்கும் போது வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவா. இது கூட புரியலையா நோக்கு? புரிஞ்சுட்டேப்பா. சுத்தமான தேன் சந்தியா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு நோக்கு தெரியாதா? இந்தாங்க. திருப்பி வாங்குறதுக்காக நான் இதை கொடுக்கல. தங்கத்துல செயின் கொடுத்தா மனசுல இடம் கொடுத்துருவேன் நினைச்சேலா? இதே கடைசியா வச்சுக்கோங்க. ஏய் சந்தியா, இல்ல சந்தியா, அதெல்லாம் தப்புதான். எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தா இதை வச்சுக்க. நல்லா இருக்குல்ல? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஏதாவது கொடுத்து கொடுத்து தொந்தரவு பண்றேன்? அதான் சந்தியா, எனக்கும் புரியல. அடிக்கடி உன்னை பார்க்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறதா? நீ இதை வாங்கிக்கல, இதை இங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஐயோ இது பாருங்க, விக்கிரகத்தை கண்ணு இடத்துல எல்லாம் வைக்க கூடாது. இங்க பாரு, இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நீயே வாங்கிக்கலன்னா வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நான் கீழே வைக்க போறேன். வெச்சா வச்சுக்கோங்க. நேக்கங்க. ஏய் வச்சிருவேன். வச்சுக்கோங்க. சந்தியா இங்க பாரு, சாமி சிலையை நிஜமாவே கீழே வைக்க போறேன். அப்படியே போங்க. நான் போய் சொல்லல, திரும்பி பாரு. விக்கிரகத்தை நிஜமாவே கீழே வச்சுட்டேன். பாத்துக்கோ, பிள்ளையார் தனியா இருக்காரு. சந்தியா சீக்கிரம் வந்து அதை எடுத்துக்க. சந்தியா நான் போய் சொல்லல, வச்சுட்டேன். பாத்துக்க, நான் போறேன் சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்கிரகம் அனாதையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேனே தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. அச்சச்சோ, என்ன காரியம் பண்ணிட்டே? புருஷன் முன்னாடி சேர்ந்து தானே சன்னிதில விளக்கேத்துவா. இப்படி பண்ணிட்டேளே. அடிக்கடி சாப்பாடுல பாவக்காய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா பார்த்துட்டே இருக்கேளே, அனுப்பிச்சிட்டு போங்க. சரி சரி, அணைக்க வேண்டாம். நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி கிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தள்ளுங்க. வந்துட்டாரு விளக்கேத்த. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தியா மனசுக்குள்ள நான் நுழையணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்.